ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கீதாஸ் ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால என்னால் ஸ்கூல் டேஸோட மார்னிங் ரொட்டீன் வந்து போட முடியறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்ததுனால இன்றைக்கி என்னோடய ஸ்கூல் டேஸோட மார்னிங் ரொட்டீனை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன். என்னோடய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி, அதாவது சமையல் என்ன பண்ணுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி 5:15 5:30 அந்த மாதிரி தான் நான் எந்திரிச்சுக்குவேன். இன்றைக்கி வந்து 5:30க்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து மஷ்ரூமும் கேப்சிகம் அப்புறம் ஸ்வீட் கார்ன் போட்டு கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழனி புளி ரசம் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பசங்களும் எந்திரிச்சிட்டாங்க, அதனால் 4 பேத்துக்கும் டீ போட்டாச்சு. பாப்பாங்களும் சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க, டியூஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பசங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பால் வாங்க எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து டேபிளில் வச்சுருவேன். இது வந்து கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது. அந்த டப்பாவில் வந்துட்டு அப்பளம் நேற்று பொரிச்சு வச்சது இருக்குது. இது வந்து காலையிலே வந்து பூக்கார் வந்தார், நான் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா 2-3 நாள் பூ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேபிளில் கொண்டாந்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்றா சமைச்சு கொண்டாந்து வச்சுருவேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எனக்கு கட்டுறதுக்கு. பாப்பாங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன, லஞ்சுக்கு என்ன கட்டி தரப்போகிறேன் அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நேற்று நைட்டே வந்து காஞ்ச துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு லைட்டாக ஈரமாக இருந்த துணியெல்லாம் வந்து ஸ்டாண்டில் போட்டு விட்டுருந்தேன். அது காஞ்ச பிறகு மத்தியானம் மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு வச்சுருந்தேன். பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க பாப்பாவே. இன்றைக்கி ஒர்க் இருக்கிறதுனால போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்க மாதிரி எத்தனை பொம்மையை வச்சுட்டு படுத்துருக்குதுங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடும். சமைக்கிறதுக்கு 6 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போ தான் 7:30க்குள்ளே என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு 7:40க்கு ஒருத்தி கிளம்பணும். அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணணும். அதனால் வந்து வெங்காயம்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இங்கிட்டு வந்து கழனி புளி ரசத்துக்கு புளியும் ஊற வச்சுருக்கேன். வேணுங்கிறதெல்லாம் வந்து எடுத்து மேலே வச்சுருவேன். அப்போ தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. அரிசியும் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறி ரெடியாக இருந்துச்சு. சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டேன். மஷ்ரூம் கிரேவிக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் அடிக்கிறதுக்கு மிக்சியில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கழனி புளி ரசத்துக்கும் சின்ன வெங்காயம் முறித்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரசம் வந்து கழனி தண்ணியில் வச்சா தான் சூப்பராக இருக்கும். அதனால் சாதம் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி கழனி தண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். சூரிய பகவானும் சூப்பராக வந்துட்டார். சாதத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து கழனி புளி ரசத்தை தாளித்து விட்டுட்டேன். இந்த ரெசிபியோட வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து கிரேவிக்கும் வெங்காயம், பட்டை, கிராம்பெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதங்கிட்டு இருந்துச்சு. இப்போ கிளைமேட் வந்து டல்லாக இருக்கிறதுனால பசங்க வந்து சுடுதண்ணில் தான் குளிக்கிறாங்க. அதனால் இண்டக்ஷன் அடுப்பில் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணியும் போட்டு விட்டுருந்தேன். இங்கிட்டு வந்து அதுக்குள்ளே கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூமு, அதுக்கப்புறம் கேப்சிகம், கார்ன் எல்லாம் போட்டு கொதிச்சிட்டு இருந்துச்சு. இந்த சைடு வந்து கழனி புளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது 7:20 ஆகுது. கிரேவி, ரசம், சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை செய்துக்கிட்டே விழுகிற பாத்திரங்கள் எல்லாமே அப்பப்போ வந்து நான் விளக்கியும் வச்சுருவேன். ஃபஸ்ட்டு போகிறதுனால இவள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா. அவளுக்கு தலையை பின்ன விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவளும் கிளம்பிடுவா. பாப்பாங்களுக்கு மோஸ்ட்லி மார்னிங் வந்து ரைஸே கொடுத்துருவேன். நான் டிஃபன் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு இட்லி ஒரு தோசைன்னு சாப்பிட்றாங்க. இதுனா ரைஸு, காய், பருப்பு, நெய் போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிறதுனால நான் ரைஸே கொடுத்துருவேன். கவிஷ்கா கிளப்பின பிறகு மிருதுலாவுக்கும் தலையை பின்னி விட்டுட்டு அவள் சாப்பிட்றதுக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் நான் லஞ்ச் பேக் ரெடி பண்ணிடுவேன். மார்னிங் வந்து கிரேவி போட்டு அந்த மஷ்ரூம் கிரேவி போட்டு ரைஸும் அப்புறம் தயிர் சாதமும் கொடுத்தேன். இது கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரசம், கிரேவியும் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு பசங்களுக்கு கட்டும் போதே, அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போதே ஹஸ்பண்டுக்கும் ரெடி பண்ணி வச்சுருவேன். கவிஷ்காவோட லஞ்ச் பேக்கை வந்து மிருதுலா தான் எடுத்துகிட்டு போவாள். லஞ்ச் பிரேக் அப்போ தான் லஞ்ச் பேக் எடுக்க முடியுங்கிறதுனால வாட்டர் பாட்டிலை மட்டும் அவள் எடுத்துகிட்டு போயிடுவாள். மிருதுலாவும் கிளம்பிட்டா. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டுருந்தா.
இவங்கெல்லாம் கிளம்புன பிறகு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து டைம் 8:25 ஆகுது. 9:30க்கு தான் ஹஸ்பண்ட் கிளம்பணும். அதனால் ஒரு 8:40 வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு டாய்ஸ் எல்லாம் ஒரு முறமாக வச்சுட்டேன். பசங்களோட ஸ்டடி டேபிளையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு டேபு லேப்பெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். சுடு தண்ணி தான் பாப்பாங்களுக்கு கொடுக்குறது. அதனால் வந்து பாட்டிலில் ஊற்றின பிறகு அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். திரும்பி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுக்காக மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரசத்தையும் ஊற்றிட்டு விளக்க போட்டுட்டேன். தேங்காய் சட்னிக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து குடிக்க தண்ணி போட்டிருக்கேன், இன்னொரு சைடு வந்து பால் போட்டிருக்கேன். இது கொதிக்கங்காட்டி நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நேற்று காய்ச்சின பால். இதுலேருந்து ஆடை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உர போடணும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தான். வரமிளகா வச்ச தேங்காய் சட்னி அரைக்கும் போதே கெட்டியாக மதியானத்துக்கு எனக்கு எடுத்து வச்சுட்டேன். வரமிளகா போட்டு நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம் பார்த்திங்களா, அப்போ வந்து கறிவடகம் தாளித்து கொட்டி பாருங்கள், அந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் வந்து மட்டன் மாதிரி இருக்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு நேற்று பொரிச்ச அப்பளம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரேவியை வந்து தோசையில் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் துவையலும் ரசமும் அப்பளமும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவி பண்ணும்போது தோசையில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா மசாலா தோசை மாதிரி சூப்பராக இருக்கும். இதே வந்து ரைஸில் போட்டு பிசைஞ்சும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ரசத்தோட சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். எப்போயுமே அவருக்கு தோசை ஊற்றும் போதே எனக்கும் சேர்த்து ஊற்றி வச்சுடுவேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறத எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு பாத்திரம் வளர்க்குற வேலை தான் இருக்குது. என் ஹஸ்பண்டும் கிளம்பின பிறகு ஃபஸ்ட்டு உட்காந்து பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு லஞ்சுக்குள்ளது எல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வச்சிடுவேன். அதுக்கப்புறமேட்டு அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரத்தையும் விளக்கி வச்சிடுவேன். இன்றைக்கி வந்து சிம்பிளான லஞ்ச் மெனு அப்படிங்கிறதுனால பாத்திரமும் அதிகமாக விழுவலை. நான் சமைச்சிக்கிட்டே விளக்கிட்டேன். ஆனால் ஒவ்வொரு சில நாள் வந்துட்டு அதிகமாக வேறு ஏதாவது ரெசிபீஸ்லாம் நிறைய செய்யும் போது என்னால் வந்து விளக்க முடியாது. அப்போ சமையல்லாம் முடிச்சுட்டு தான் நானும் பாத்திரம் விளக்குவேன். ஒரு சில நாட்களெல்லாம் நான் குழம்போ பொரியலோ கூடுதலாக செய்யும்போது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும் என்னோடய மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.